எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூன் சிஸ்டம். நம்ம காலையில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். முருங்கைக்கீரை தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை தொக்கை வந்துட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கோவிட் காலத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இம்யூன் சிஸ்டம், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கடைக்கோடி மக்கள், அதாவது ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை நம்ம வந்துட்டு அறிவியல் சார்ந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்க, சயின்டிஃபிக்காக அதை பற்றின ஒரு தெளிவு இல்லாதவங்க கூட இன்றைக்கி இம்யூன் பூஸ்டர் இல்லை இம்யூனிட்டி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அது இந்த பேண்டமிக் அப்புறம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இம்யூனிட்டிங்கிறது ஒரு பெரிய அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, ஹெல்த்தி ஃபுட்ஸு, இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இல்லை நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைல்லே வந்துட்டு எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் தான் நம்ம அதிகமான ஒரு அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கு, ஒவ்வொரு வகையான நோய்கள் வரவே நமக்கு அதிலிருந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கலாம், ஒவ்வொரு இதில் இருந்தும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கலாம், என்னத்தை மாற்றினா இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மனித குலமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படி ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறத பெருக்கக்கூடிய உணவுகள், இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நமக்கு கடவுள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக படைப்பிலே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, காய்ச்சல் வந்தால் 7 நாளில் போயிடும், நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் சரி போகலைனாலும் சரி, அந்த மாதிரி முன்னாடி பழமொழிகள் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு அதோட மரபணுக்கள் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது. அப்போ நம்ம வந்துட்டு அதை ஒரு இது இந்த வைரஸ் அப்படிங்கிறது அதோட தன்னிலையை மாற்றிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறதுனால நம்மளால் மருந்துகள் கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்துட்டு கொள்வது தான் வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக நம்ம அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முன்னேற்பாடாக வந்துட்டு நம்ம தற்காப்பு கலை அப்படிங்கிறதே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம ஃபுட்டில் நம்ம தினசரி எடுக்கக்கூடிய உணவு வகைகளில் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறது. அப்போ இதில் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு தூசி, துரும்பு ஏதாவது நம்ம உடலுக்கு நம்ம உடலுக்கு அது ஒரு அந்நிய பொருளாக தெரியுது அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம உடம்பே வந்துட்டு ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை வந்துட்டு உருவாக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆர்கானிசத்தையோ இல்லை வெளியிலேருந்து நம்ம பாடிக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொருள் அப்படின்னு நம்மளோட பாடி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, நம்மளோட உடல் வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுவே தன்னோட ஆன்டிபாடிஸை வந்துட்டு உருவாக்கி கொள்ளும். இது வந்துட்டு நேச்சுரல் இம்யூனிட்டி. அக்வர்டு இம்யூனிட்டி, அந்த தன்மை, அதாவது ஒரு உடம்புக்கு தகாத ஒரு பொருள் உள்ளே போகுது, ஆனால் நம்ம உடம்பால் அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அக்வர்டு இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு போவோம். நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம், அக்வர்டு இம்யூன் சிஸ்டம். அப்போ இந்த அக்வர்டு இம்யூன் சிஸ்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆன்டிபாடிஸையே வந்துட்டு உள்ளே வந்துட்டு அனுப்புவோம். அப்போ ஆன்டிபாடிஸ் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய உடம்புக்கு ஒத்துக்காத பொருட்களை வந்துட்டு இது போய் அட்டாக் பண்ணி அதை துவம்சம் பண்ணிவிடும். இதுதான் வந்துட்டு இம்யூன் சிஸ்டம். இதனால தான் நம்ம பல வகையான நோய்கள்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது இரும்புச்சத்துக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதை சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி வராது, இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள்லாம் இதை அதிகம் சாப்பிடணும். லைன் டேட்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், மார்க்கெட்டிங் நம்மளை எந்த அளவுக்கு வந்துட்டு
டேட்ஸ் அப்படிங்கிறது போய் லைன் டேட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பிராண்டட் ஐட்டமாக மாறிடுச்சு. அப்போ பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லா வயதினருக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டக்கூடிய ஒரு அருமையான உணவு வகை. ஓகேவா? அப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு, முருங்கைக்கீரை தொக்கு, முருங்கைக்கீரை வந்துட்டு பல வகையாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். எதாக இருந்தாலும் சரி. பீட்ரூட்டு, நம்ம சொல்கிறோம் இல்லையா, லிவர் டீடாக்சிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரியான சில வகையான ஹார்ட்டுக்கு தேவையான பொருட்கள், லங்ஸுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்து கூட நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு மாற்றிக்கிட்டே வரலாம். அப்போ மாற்றிக்கிட்டே வரல என்ன ஆகும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இம்ப்ரூவைஸ் ஆகும். இம்ப்ரூவைஸ் ஆகலை இந்த கொரோனா பேண்டமிக்காக இருக்கலாம், இல்லை நார்மலாக நமக்கு கோல்டு, வைரல் ஃபீவர் வருது, பாக்டீரியல் சில வகையான ஃப்ளூஸ் வருது அப்படின்னா அதிலிருந்து கூட நம்ம வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை நாமே வந்துட்டு தற்காத்து கொள்ளலாம். அப்போ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதை வந்துட்டு நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முருங்கைக்கீரை, அதை வந்துட்டு பல வகையாக நீங்கள் பருப்பு கலந்து எடுத்துக்கொள்ளலாம், இல்லை தொக்கு செய்து எடுத்துக்கொள்ளலாம், இல்லை பொரியல் செய்து எடுத்துக்கொள்ளலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை எது வந்துட்டு இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில், ஃபுட் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவலாக மாறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த தகவலோட இந்த வீடியோ வந்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். தேங்க்யூ.